வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ்மஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஷோங்க. என்னடா கிறிஸ்மஸ் அப்படின்னாலே ஒரு ஹாப்பியான மொமெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தோட கடைசி மாதம், நீ அடுத்த மாதம் வந்த உடனே புத்தாண்டு அப்படின்ற நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துடும். சரி, கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி நமக்கு வந்து பிரியாணி வேணும்னு சொல்லுவோம், கேக் வேணும்னு சொல்லி ஆர்டர்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா 2 கடைக்கு போக போறாங்க. கேக் வாங்குறதுக்கு இல்லை, கேக் செய்யறதுக்கு போக போறோம். அண்ட் செஞ்ச கேக்கை ஒரு சர்ப்ரைஸான ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போய் அந்த கேக் கட்டிங் செலிப்ரேஷனையும் பார்க்க போறோம். நீங்க ரெடியா தானே இருக்கீங்க? வாங்க. ஈவுக்கு கரெக்டாக இன்றைக்கி எந்த இடத்துக்கு பிளேஸ்க்கு நம்ம வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கஃபே ரெஸ்டாரண்ட் பேஸ்ட் ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே கேக்கை பேக் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான விஷயங்களோட இன்க்ளூட் பண்ணி எப்படி ஒரு அழகான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை பண்ணுறதுக்காக வி ஆர் ஹேவிங் ஒரு சூப்பரான ஒரு பேக்கர் தாங்க நம்ம கூட நிற்கிருக்காரு. ஸோ அந்த சிம்பிளான ப்ளம் கேக் எப்படி பண்ணலாங்கிறத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ என்னோடய பேர் வந்து ஹானஸ்ட் ராஜ். நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ ஓவரால் எனக்கு பேக்கர்ஸ்லேருந்து கான்டினென்டல்ஸ்லேருந்து ஸோ மெனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கிச்சன்ஸ் நாலேஜ்லேயும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு எப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ளம் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணலாமா? பண்ணலாம். நல்ல ஒரு கிறிஸ்பான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த ப்ளம் கேக் ஆக்சுவலாக ரொம்ப நிறைய ஃப்ளேவர்ஸில் சாப்பிட்ருக்கேன் நான் இது வரைக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கக்கூடிய ப்ளம் கேக்ஸும் சாப்பிட்ருக்கேன், இல்லை ரொம்ப லைக் ஒரு ஃபேஷனபிளாக இருக்கணுங்கிற மாதிரி ப்ளம் கேக்ஸும் சாப்பிட்ருக்கேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது எப்படிப்பட்ட ஒரு ப்ளம் கேக்? நம்ம ப்ளம் கேக்கில் என்ன வந்து ஸ்பெஷல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேச்சுரல் சிரப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் இருக்கும். ஸோ கேக் பார்க்க நல்ல பிளாக்கிஷாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த லுக்கே வந்து சாப்பிடணும் அப்படின்னு கஸ்டமர்ஸ்க்கு டெம்ப்டை தோண்டும். ஸோ அதுதான் நம்மளோட பிஸ்னஸ் சக்ஸஸ் கூட. பிரிட்டி ஓகே. ஸோ நமக்கு தேவையான இந்த ப்ளம் கேக்கை ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறத கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார். ஓகே. ஸோ நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லை, சிம்பிள்ஸாக தான் வச்சுருக்கோம். ஸ்பைசஸ், ஹனீஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு பவுல்ஸ் இருக்குது. எக்ஸ், ப்ரௌன் சுகர், பட்டர், தென் நம்மளோட சீக்ரெட் ரெசிபி ஆஃப் மிக்சிங் இங்கே இருக்குது. ஸோ ஃப்ளவர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த ஃப்ளவர் பார்க்கும்போது தேர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் இன் கலர். இட் இஸ் நாட், அதாவது நார்மலான ஒரு நல்ல ஒரு பியோர் ஒயிட்டான ஒரு ஃப்ளவராக இல்லாமல் இட் இஸ் லைக் ஒரு சொல்லணும்னா சிமெண்ட் கலர் ஆஃப் இதில் இருக்குது. வாட் இஸ் ஆக்சுவலி மிக்ஸ்ட்? ஸோ அதில் என்னென்னா, இப்போ நம்ம ரெகுலர் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஸோ ஆல் பர்பஸ் ஃப்ளவர் கேக் மிக்சர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கேக் மிக்சர் ப்ளஸ் நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து நம்ம வந்து சாய்ஸ் பண்ணி வாங்கி அதை மீடியம் ரோஸ்ட் பண்ணி ஸோ அதில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கும். ஸோ ரெகுலர் கேக்ஸ்க்கும் நம்ம ப்ளம் கேக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதான். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் அப்படி போடும் போது நம்ம வியூவர்ஸ்க்கு தெரிகிற மாதிரி அப்படியே நீங்கள் காமிச்சிட்டே போடுங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் போட போகிறோம். நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறது எவ்வளோ கேஜி ஆஃப் கேக்? நம்ம 1 kg பண்ணுறோம். 1 kg கேக். ஆமாம். அதுக்கு எவ்வளோ பட்டர் ஆட் பண்ணோம்? 200 grams இருந்தால் போகும். ஸோ ப்ரௌன் சுகர் நெக்ஸ்ட்டு. செகண்ட் எக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 eggs இருக்குது 1 kgக்கு. ஸோ அடுத்து நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ். ஸோ ஸ்பைசஸ் வித் ஹனி நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். கேக்குக்கு அந்த கலருக்கும் அந்த ஃப்ளேவருக்குமே இது. ஸோ இதுதான் மெயின். ஆமாம். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த நமக்கு அந்த டெக்ஸ்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த நேச்சுரல் சிரப்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். ஃபைனல் அவுட்புட். ஸோ ஃப்ளவர் மிக்சிங்க்கு வந்துட்டால் போதும். We can get that syrup-ஓட ஸ்மெல் நல்லாவே தெரியுது. சரி, ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக.
ஓகே நல்லா மிக்ஸ்டா. இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்தாலே நமக்கு போதும் மேடம். ஸோ ஃபுல்லாகவே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ளம் கேக் பொறுத்தவரையிலையும் நமக்கு வந்து லூஸ் ஆகிடக்கூடாது, பேட்டர் எப்போவுமே டைட்டாக இருக்கணும். ஸோ டைட்டாக இருந்தால் தான் அது வெல் மிக்சர். ஸோ இந்த ஸ்டேஜோட இதுக்கப்புறம் இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ இதுலேருந்து இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாலே நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துடும். பார்ப்போம் நீங்கள் எப்படி இங்கே தானே கொண்டு வரணும். ஸோ ஃபுல்லாகவே மோல்டில் போட்டுடலாம். ஓகே. இப்போ நம்ம நட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டா போதும் ஆன் டாப். ஒரு குயிக்கஸ்டான டிஷ் அப்படின்னா நீங்கள் எதுன்னு சொல்லுவீங்க? எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, எப்படி சாப்பிட்றதுக்கு டெம்ப்ட் ஆகுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பேக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் ஆஃப் த கேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைமில் பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ ரொம்ப நேரமாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆமாம். ஸோ இதை வந்து எப்போ டேஸ்ட் பண்ணலாம்? பார்க்குறதுக்கே இவ்வளோ நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. கையில் எடுத்து அப்படியே நம்ம வியூவர்ஸ்க்கு காமிங்க. ஓகே, ரொம்ப ப்ரிட்டியான ப்ளம் கேக் வித் பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் டாப்பிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. லுக் ஸோ பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணிடலாமா? இதுக்கு தானே இவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்தீங்க. ஸோ எங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது? இதெல்லாம் இருக்கட்டும், பட் இந்த கேக்கை நாங்கள் இப்போ கட் பண்ணி டேஸ்ட் பண்ணுறதா இல்லை. பிகாஸ் இதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, இதில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வச்சுருக்கோம். இப்போ இந்த கேக்கை வந்து நாங்கள் ரொம்ப அன்போட பாசத்தோட எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்தாச்சு. பட் இதை வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷனோட சேர்ந்து கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணால் தான் கிறிஸ்மஸ் வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஃபினிஷிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கா இல்லையா? இல்லை, ஆக்சுவலி எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ கேக் சாப்பிடாம நாங்கள் உங்களை அனுப்புகிறதா இல்லை இங்கேருந்து. நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம். ஸோ ஹவ் இஸ் தி லுக்? வெரி பிரிட்டி. ஆக்சுவலாக ஒரு கேக் லவ்வர் கிட்ட ஒரே ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு பத்தும்னு தெரியல, பட் எனிஹாவ் அவங்க அன்போடு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஓகே, டெஃபினட்டாக. எப்படி இருக்கு? ஸோ நைஸ். ஸோ ரொம்ப டேஸ்டியான, அதாவது வந்தவங்களுக்கு நாங்கள் சாப்பிடாம அவங்கள அனுப்பக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட யூ கேவ் மீ திஸ் கேக். இப்போ சூப்பரான ப்ளம் கேக் எப்படி செய்யணும் அது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அதுவும் நாங்கள் பார்க்கும்போது வியூவர்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அவங்க கிறிஸ்மஸ் கேக்கை வந்து வீட்லேயே செஞ்சுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மேஃப்ளாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்க எல்லாருக்குமே வி ஆர் வெரி தேங்க்ஃபுல். அண்ட் புதியுகம் சார்பாகவும் சரி, எங்கள் என்டையர் டீம் சார்பாக இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து மேஃப்ளார் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி வி ஆர் விஷிங் யூ ஹோல் ஹார்ட்டட்லி. அண்ட் முக்கியமாக மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ 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 ஃபார் ஜாயினிங். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். அண்ட் இன்னொரு கடைக்கும் நம்ம போக போகிறோம். ஸோ அந்த கடையிலையும் எப்படி அந்த பேக்கிங் சிஸ்டம்ஸ் அவங்க எப்படி சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க, ஆத்தென்டிக்காக எந்தெந்த ஃபார்மேட்ஸில் இருக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த கேக் கட்டிங் நமக்கு நடக்க போகுது. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஹலோ, ஹாய். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உங்களோட க்ளவுட் கிச்சன் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். நிறைய கேக்ஸ்லாம் வந்து நீங்கள் பேக் பண்ணுறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க, கொடுத்துட்டு நம்ம அப்படியே பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னோட பேர் புஷ்பா. அண்ட் நான் வந்துட்டு மூன்ஃபில் பேக்ஸ் அப்படின்ற பிராண்டை வந்து வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2020 போல் ஸ்டார்ட் பண்ணோம். பட் 21 தான் லான்ச் பண்ணோம் பிராண்டை. ஸோ 21 லான்ச் பண்ணதுலேருந்து இப்போது வந்து 4 இயர்ஸ் அப்படி ஆயிடுச்சு. அண்ட் வெரி சக்ஸஸ்ஃபுல், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ். அண்ட் இந்த கிறிஸ்மஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் எனக்கு.
ஸோ நம்ம வந்து இது மட்டும் கிடையாது, ஆர்டர்ஸ் எடுக்கிறது மட்டும் கிடையாது, நாங்கள் நிறைய டொனேட் பண்ணுவோம் கிறிஸ்மஸ் டைமில், நிறைய கிஃப்ட் பண்ணுவோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நிறைய எல்லாம் பேக்கேஜஸ்லாம் நிறைய சென்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ப்ளம் கேக் தானே? எஸ். இப்போ எத்தனை பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம ஒரு ப்ளம் கேக் பண்ண போகிறோம்? ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்துட்டு ஒரு 500 to 750 grams ப்ளம் கேக். அதாவது அது சாப்பிட்றது வந்து ஒரு 6 பேர் ஒரு ஸ்லைஸ் சாப்பிடலாம். பட் வந்து கேக் பிரியர்கள் கிட்ட கொடுத்தா எத்தனை பேர் சாப்பிடலாம்? ஒருத்தர் தான். ஓகே. யா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. பண்ணணும்னா பேசிக்கா ஒரு கேக் பண்றதுக்கும் ப்ளம் கேக் பண்றதுக்கு என்ன முக்கியமான டிஃபரன்ஷியேஷன் இருக்கு? ஸோ பேசிக் ஒரு கேக் நம்ம பண்றோம்னா அதுல மெயினா வந்து மைதா, சக்கரை, பால், அவ்வளோதான். ஆயில், பட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இப்போ ப்ளம் கேக்குன்னு வரப்போ மெயின் இன்க்ரீடியன்ட்டே நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை நட்ஸ். சரி, இந்த ப்ளம் கேக்ல முக்கியமா நாங்க கேள்விப்படுறோம், அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 1 yearக்குலாம் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா சோக் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. இஸ் தட் ட்ரூ? ஆக்சுவலா எவ்வளோ மாசம் அதை ஊற வைக்கணும்? ஸோ யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தன்டிக்காக செய்யணும்னா அட்லீஸ்ட் 1.5 to 2 years நம்ம வந்துட்டு சோக் பண்ணணும். சோக் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்து அதோட அத்தன்டிசிட்டி நம்மளுக்கு தெரியும். எவ்ரி இயர் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சோக் பண்ணுறதை சோக் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் அதில் லேபிள் பண்ணிவிடுவோம் நாங்கள் எங்களோட டேட்ஸை. ஸோ அதுபடி நாங்கள் அந்தந்த வருஷத்துக்கு எந்தெந்த பேட்சோ நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிப்போம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? இவ்வளோ தூரம் வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. இப்போ அதை அழகாக வந்து எப்படி செய்கிறாங்க, ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நான் வீட்டில் போய் செய்யணும், பார்க்குற நீங்களும் வீட்டில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத சொல்லிடலாம். கண்டிப்பாக. ஸோ இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்துட்டு பட்டர். இப்போ நம்ம 750 grams ஆஃப் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு எவ்வளோ பட்டர் எடுத்துக்கணும்? ஸோ நம்ம வந்து ஒரு 300 grams ஆஃப் பட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பட்டருக்கு வந்துட்டு நம்ம யூஷுவல் ஒயிட் சுகர் யூஸ் பண்ண போகிறது இல்லை, நம்ம வந்துட்டு நம்மளோட பாம் ஜாகரி யூஸ் பண்ண போகிறோம், பனை வெல்லம் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு 300க்கு பாதி ரேஷியோ அதில். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் வந்துட்டு மைதா அண்ட் உப்பு போட்டிருக்கோம், விச் இஸ் அவர் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட். ஆக்சுவலி எல்லா டெசர்ட்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு கீ இன்க்ரீடியன்ட்னா அது நம்மளோட சால்ட். ஸோ நம்ம இப்போ மூன்ஃபில் பேக்ஸ் வந்து எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்லெஸ் கேக்ஸ் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ எக்கு போட்ட எந்த ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் பண்ணுறதில்ல. ஸோ அதனால ஃபார் அவர் ஒன்லி இந்த வெஜிடேரியன் கஸ்டமர்ஸ்க்காக நாங்கள் கர்ட் யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டன்ட் எக்குக்கு பதிலாக. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட ரைசனிங் ஏஜென்ட், பேக்கிங் பவுடர் அண்ட் சோடா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ப்ளம் கேக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மிக்சிங் பண்ண போகிறோம். என்னென்னதெல்லாம் ஃபஸ்ட்டு போடணும் அதெல்லாம் கொஞ்சம் ப்ரொசீஜராக சொல்லிடுங்க. ஷோர். ஸோ முதல்ல வந்துட்டு நம்ம பட்டர் வந்துட்டு நல்லா சாஃபன் பண்ண போகிறோம். அதாவது கொஞ்சம் ஹார்டாக இருக்க பட்டர். இது வந்துட்டு நான் விரல் வச்சா எனக்கு அழுத்துற மாதிரி ஒரு பட்டர் கன்சிஸ்டன்சியில் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பட்டரை நான் என்ன பண்ண போகிறேன்னா பீட் பண்ண போகிறேன் நல்லா. கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம பட்டரோட கலர் வந்து எல்லோல இருந்து ஒயிட் ஆகுற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது கூட நம்மளோட சக்கரை, அதாவது நம்மளோட பாம் ஜாகரியை நம்ம போட போறோம். நெக்ஸ்ட் நம்ம கர்ட் ஆட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம மைதாவும் நம்மளோட சால்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளோட பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம பீட் பண்ணி கரெக்டாக மிக்ஸ்லாம் பண்ணி எல்லாத்தையும் வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இன்னொரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரை.
யூஸ்வலாக கிறிஸ்மஸ்க்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் வரும் அண்ட் இந்த வருஷம் எவ்வளோ வந்திருக்கு? ஸோ யூஸ்வலி லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வி காட் அரௌண்ட் 100 to 150 kgs ஆஃப் இது ப்ளம் கேக் வந்திருந்தது. இந்த வாட்டி வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 kgs வந்திருக்கு அண்ட் ப்ராபப்ளி இன்னும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பிஃபோர் கிறிஸ்மஸ். இப்போ நம்ம இதில் வந்துட்டு நம்மளோட சோக் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஜார் ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து சாம்பிள் தான், இன்னும் வந்து ஒரு இதுவே சாம்பிள் நாங்கள் இன்னும் வச்சுருக்கோங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க. இருக்குது இன்னும் ஒரு 3. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 லேடில் இந்த பேட்டருக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் ஆட் பண்ணிட்டேன். ஷோர் ப்ளீஸ். எவ்வளோ எடுக்கணும்? ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்களேன். இதில் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது? ப்ரூன்ஸ் இருக்குது, ப்ளம்ஸ் இருக்குது, ஆப்ரிகாட் இருக்குது, பிளாக் ரேசன்ஸ் இருக்குது அண்ட் யூஸ்வலி வந்து டூட்டி ஃப்ரூட்டி தான் யூஸ்வலாக ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம அதை தவிர மற்ற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குதே. ஆமாம், ரொம்ப. இப்போ நம்ம வந்துட்டு 18th centuryல எப்படி பண்ணுவாங்கன்னா, எந்த கிளைமேட்டில் நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அந்த கிளைமேட்டில் வந்துட்டு வாங்கிட்டு அது கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக அதை சோக் பண்ணி கிரேப்ஸோட ஜூஸ்லேயோ அந்த மாதிரி ஏதாவது சோக் பண்ணி அண்டர் கிரவுண்டில் வந்து வச்சுடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து அதே ஒரு இதை வந்துட்டு நம்ம அண்டர் கிரவுண்டில் வைக்காம ஒரு ஒர்க் பண்ணுறோம். அப்படி பண்ணியிருக்கேன்னா ஏதோ ஓகே சூப்பர். இதை பேட்டர் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? ஆல்ரெடி நம்ம பட்டர் ஷீட், ஆமாம், இதில் பார்ச்மெண்ட் பேப்பர் இது பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேட்டரை வந்துட்டு இதுக்குள்ளே லே அவுட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளம் கேக் பயங்கர சூடாகவும் இருக்குது அண்ட் பார்க்கறதுக்கே நல்ல ஒரு ப்ரௌன் அண்ட் அதோட நட்ஸ் இதெல்லாம் நல்ல ஊறி இருக்குல்ல பார்த்தீங்களா, அதெல்லாமே ரொம்ப அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு. இதை எப்படிங்க டேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது? ஸோ இதை பார்க்கும் போதே எப்பண்டா சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட ஒரு மூடோடு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தா உங்களுக்குமே தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நம்ம வேறு வேறு ஷேப்ஸில் கூட வந்து நம்மளோட இஷ்டம் தான். அது நம்ம பார்ச்மெண்ட் போட்டு எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம பேக் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இதோட 750 கிராம் கேக் வந்து எப்படி பேக் பண்ணணுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகே, பட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த கேக்கை வந்து நாங்கள் இங்கே கட் பண்ண போகிறது இல்லை, அது ஒரு சர்ப்ரைஸான ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பேரோட சேர்ந்து நாங்கள் கட் பண்ணி கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். பட் அது உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ நாங்கள் உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷலாக ஒரு இது வச்சுருக்கோம், உங்களுக்குனே ஒரு ப்ளம் கேக் சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஒரு பீஸா இல்லை ஒரு ஆளுக்கா இல்லை இங்கே செட்டில் வேற இத்தனை பேர் உங்களுக்கு மட்டும்? எனக்கு மட்டுமாங்க, எனக்கு மட்டும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கணும். கண்டிப்பாக நான் ஒரு கேக் லவருங்கிறது இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, வெரி பிரிட்டி. ஸோ ஒரு அமேசிங்கான கேக் எப்படி பண்ணலாம், அதுவும் முக்கியமாக ப்ளம் கேக் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்மளோட பேக்கர் புஷ்பா அவங்க. அண்ட் ஒரு 4 இயர்ஸாக அவங்க பேக்கிங் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி அண்ட் ரொம்ப டேஸ்ட் வந்து இந்த ப்ளம் கேக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அண்ட் உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். யூ வாண்டட் டு ஷேர் எனிதிங்? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இன் த சேனல். ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இங்கே வந்ததுக்கு. அண்ட் இத்தனை பேருமே வந்து கிறிஸ்மஸ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. ஓகே, ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அண்ட் டெஃபினட்டாக இந்த கிறிஸ்மஸும் உங்கள் ஃபேமிலிஸோடு நீங்கள் சேர்ந்து கொண்டாடணும். இன்னும் சில சர்ப்ரைசஸான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. அண்ட் புதியகம் சார்பாக விஷிங் யூ அ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ, மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ.
செலிப்ரேஷன் அப்படின்னாலே அதை வந்து ஷேரிங் வித் கேரிங் அப்படிங்கிற ஒரு அழகான வாக்கியம் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு அழகான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எஸ், ஒரு பிரிட்டியான இடங்க. நம்ம யூஸ்வலாக போய் நிறையா வேர்ல்ட் டூர்ஸ் இந்த மாதிரி போனால் கூட இந்த ஒரு சந்தோஷம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய குழந்தைகளோட, அதுவும் மென்டலி சேலஞ்சு குழந்தைகளோட இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. நீங்களாம் டான்ஸ் ஆடுவீங்களா? ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களா நீங்கள்? ஓகே, ஸோ உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை பார்க்க ரெடியா இருக்கீங்களா? அவரை கூப்பிடலாமா? ஓகே, உங்க கொஞ்சம் ஹேண்ட்ஸ்ல கொஞ்சம் கிளாப் பண்ணா அவர் சந்தோஷப்படுவார். இந்த செலிப்ரேட் பண்றதுக்காக we have the dance master Johnny master with us. எப்படி மாஸ்டர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? ஜாலியா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஸோ நைஸ் உங்களை இங்கே கூட சேர்ந்து, அதுவும் இந்த குழந்தைங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுல மாஸ்டர். அண்ட் உங்களுக்குமே தனிப்பட்ட முறையில் எங்கள் டீம் சார்பாக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். விஷ் தி சேம். தேங்க் யூ. ஓகே, ஸோ நிறைய உங்களுக்காக நாங்கள் கேக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். மாஸ்டர் உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவாரு. நீங்களும் அவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவீங்களா? ஓகே, தே ஆர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, பார்த்தே தெரியுது. ஓகே மாஸ்டர், ஒரு சில வார்த்தைகள் நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறத யூ கேன் ஷேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு தேங்க் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணதுக்கு. நிறைய ப்ரோக்ராம் போயிருக்கோம், நிறைய ஃபங்க்ஷன்ஸில் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் ஃபஸ்ட் டைம் தான் வரேன், கெஸ்ட்டாக வரேன். ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி த பெஸ்ட் ஃபங்க்ஷன், எனக்கு பெஸ்ட் ப்ரோக்ராம். அண்ட் இட்ஸ் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இல்லையா? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவங்களோட சேர்ந்து நான் கொண்டாடுறது. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் பிரதருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஹோம் எடுத்து நடத்துறது ரொம்ப ஒரு சாதனை விஷயம் கிடையாது. ஐ திங்க் இஸ் டெடிகேட்டட் ஃபுல் லைஃப் டு திஸ். ஏன்னா வந்து நான் அவர்கிட்ட பேசினேன், ஜென்ஸுக்கு இங்கே இருக்குனாரு, கேர்ள்ஸ்க்கு வேறு இன்னொரு ஹோம் இருக்குன்னாங்க. நான் இன்னும் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ நானும் நிறைய ஹோம் போயிருக்கேன். நானும் போய் இது மாதிரி அந்த ஃபுட்டு, க்ளோத்ஸ் அது மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதான் பதிலிட்டு வந்தோன்னே கேட்டேன். ஸோ ஒரு கார்டு கொடுக்குறேன்னாரு. என்னாலையும் என்னால் முடிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்லேயே கண்டிப்பாக நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் பிரதர். அண்ட் நான் மெயினாக அந்த ஸ்டாஃப்ஸுக்கு நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா அந்த பசங்களை பார்த்தது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சில பேர் வந்து அவங்க பசங்களே பார்த்ததுக்கே டைம் இல்லை வீட்டில். பட் இவங்கெல்லாம் வந்து இந்த பசங்க இப்படி பார்த்துருக்காங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்களெலாம் கிளாப் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்களாம் கண்டிப்பாக அந்த பசங்க அந்த அளவுக்கு பார்க்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவங்களாம் வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ ஒரு இடத்துல அவங்க கண்டிப்பாக உட்கார முடியாது. பிரதர் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த ஆக்டிவிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அவங்களுக்கு. ஸோ அது மெயின்டைன் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப ஹாப்பி பிரதர் இங்கே வந்ததுக்கு. அண்ட் விஷ் யூ ஆல் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அ பிரைட் நியூ இயர். ஓகே, தேங்க் யூ. மேரி கிறிஸ்மஸ். யாருக்கெல்லாம் கேக் வேணும்? உனக்கா? ஃபர்ஸ்ட் உனக்கு தான் கொடுப்பேன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட்டாக தான் நம்ம ஷோக்கு இப்போ என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து பேக்கிங்லாம் பண்ணிட்டோம். 2 அழகான கடைகள், ஒன்று வந்து மூன்ஃபில் பேக்ஸ் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேஃப்ளார் அப்படின்னு சொல்லி சென்னையிலே லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய கடைகளுக்கு போய் அங்கே பேக்கிங் எந்த மாதிரி நடக்குது, ரொம்பவே ஹைஜீனிக்காக அண்ட் ரொம்பவே நல்ல விதங்களாக வந்து எங்களுக்காக வந்து பேக்கிங் ப்ராசஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கேக்ஸ் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குங்கிறத பார்த்துருக்கோம். அதை நம்ம குழந்தைங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். அண்ட் வந்து ஒரு கேக் கட்டிங் செஷன் இருக்கு. நீங்க குழந்தைங்களோட சேர்ந்து கேக் கட் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம கேக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். சரி, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணாம நம்ம கேக் கட் பண்ணலாமா?
மாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட உங்களுக்கும் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லா குழந்தைங்களோட சேர்ந்து அதுவும் வந்து ஒவ்வொரு குழந்தைங்களும் அந்த அன்பை வந்து பரிமாறுற விதங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே நம்ம வந்து கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் மாஸ்டர். ஸோ அதுவுமே வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து ஐ திங்க் திஸ் இஸ் மை பெஸ்ட் கிறிஸ்மஸ். நிஜமாவா மாஸ்டர்? கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கிறிஸ்மஸாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே இது ஒரு மெமரபிளான ஒரு கிறிஸ்மஸாக நாங்கள் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லா குழந்தைகளுக்கும் கேக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏற்கனவே நமக்காக வந்து 2 கடைகளில் வந்து பேக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான கேக்ஸ் அழகாக நம்ம ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்டான ஜானி மாஸ்டர் அவர்களோட சேர்ந்து இந்த கிறிஸ்மஸ் இந்த மென்டலி சேலஞ்சு குழந்தைங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது டெஃபினட்டாக இது ஒரு ட்ரூ பிளெஸ்ஸிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஷேரிங் அண்ட் கேரிங்கிற மாதிரி அழகா எல்லாருக்குமே பகிர்ந்து இந்த கிறிஸ்மஸை கொண்டாடினதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டெஃபினட்டா இந்த கிறிஸ்மஸை நீங்களும் உங்களோட சுத்தி இருக்க எல்லாரும் கூட சேர்ந்து கொண்டாடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். Until then, it's tada, bye bye from Brinda. Wishing you all a very happy Christmas.